வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, ஜவ்வரிசியும் மாம்பழமும் சேர்த்து ஒரு கீர் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் கதம்ப குழம்பு. இது பருப்பு வேக வைக்க தேவையில்லை, எல்லா பருப்பையும் வறுத்து அரைச்சி ஒரு குழம்பு பண்ண போகிறோம். பீன்ஸ் பாசிப்பருப்பு போட்டு தேங்காய் போட்டால் கறி பண்ண போகிறோம். அவ்வளோதான். முதல்ல நம்ம ஜவ்வரிசியை வேக வச்சுக்கணும். நான் நைட்டே ஜவ்வரிசியை நல்லா ஒரு கப்பு ஜவ்வரிசி எடுத்து வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சு பாருங்கள், தண்ணியெல்லாம் வடியை விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த பக்கம் கடாயில் ஒரு டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன், அது நல்லா கொதிச்சுன்னு இருக்கு. இப்போ இந்த ஜவ்வரிசியை சேர்த்துருவோம். ஊற வச்ச ஜவ்வரிசி இது நல்லா வேகட்டும். இது வேகிறதுக்குள்ளே என்ன பண்ணலான்னா, ஒரு 8 முந்திரி பருப்பு மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன். இதோட ஒரு மாம்பழம். ஸோ இதை சேர்த்து நல்லா கூழாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். மாம்பழமும் முந்திரி பருப்பும் சேர்த்து அரைச்சாச்சு. மாம்பழம் நல்ல ஸ்வீட் மாம்பழமாக எடுத்துக்கோங்க, நார் இல்லாத மாம்பழமாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ மாம்பழ சீசன், அதனால் மாம்பழம் கிடைக்கும், இதிலே பண்ணிடலாம். சீசன் இல்லாதப்போ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மாம்பழ பல்ப் கிடைக்கும், அது அதை எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா மாம்பழ ஜாம் இருக்கும்ல வீட்டில், ஸோ அதை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அரைச்சி வச்சாச்சு, இது அப்படியே இருக்கட்டும். இந்த பக்கம் ஜவ்வரிசி வெந்துன்னு இருக்குது, அது வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம கதம்ப குழம்பு பண்ணிக்கலாம். இந்த பக்கம் கடாயில் பாருங்கள், ஒரு ட்ராப் எண்ணெய் விட்டுருக்கேன். பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், தோரம்பருப்பு 1 டீஸ்பூன், தனியா 2 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், பாசிப்பருப்பு 1 டீஸ்பூன், மிளகு ஒரு 10 மிளகு, வரமிளகா ஒரு 6 வரமிளகா. இதை ட்ரையாக வறுத்துக்கலாம். நல்லா வறுபட்டுருக்கு. இது ஆறினோடனே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் பேஸ்ட்டாகவும் அரைச்சிக்கலாம், இல்லை பொடியாகவும் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் கூட வறுத்து வச்சுருந்தீங்கன்னா பொடி பண்ணி வச்சுட்டு தேவையானதை போட்டுட்டு அப்புறம் இன்னொரு வாட்டி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் பண்ணியிருக்கிறது கரெக்டாக சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளிக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இதை ஆறினோடனே பொடி பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ இது பொடி பண்ணி வந்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த பக்கம் ஜவ்வரிசி நல்லா வெந்துடுத்து. ஸோ அடுப்பை நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன். நம்ம அரைச்ச மாம்பழ கூழை சேர்த்துருவோம். மாம்பழமும் முந்திரி பருப்பும் அரைச்சி வச்சோம் இல்லையா, ஸோ அந்த கூழை சேர்த்துருவோம். சேர்த்துட்டு கைவிடாமல் கொஞ்சம் கலருங்க. இப்போ இதில் ஒரு 3 டீஸ்பூன் சர்க்கரை சேர்க்குறேன் நான். இப்போ கீரில் நீங்கள் நாட்டு சர்க்கரை இருந்தால் அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். குழம்புக்கு வறுத்து வச்சுருந்த சாமான் நல்லா பொடி பண்ணி வந்தாச்சு. இந்த பக்கம் கரைச்சட்டி வச்சுருந்தோம், அதில் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன், நல்லா காஞ்சிடுத்து. அதெல்லாம் கடுகு, 2 வெந்தயம், கருவேப்பிலை, குடமிளகா போடுறேன். எந்த காய் தான் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பூசணிக்காய், பரங்கிக்காய், அப்புறம் வெண்டைக்காய், கத்திரிக்காய், எந்த தான் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி குடமிளகா யூஸ் பண்ணியிருக்கேன். மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடி சேர்த்து நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ காய்ச்சி ஆறின பால் சேர்க்குறேன். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நல்லா திக்காக தேங்காய் பால் எடுத்து ஆஃப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். நான் இப்போ நார்மலாக காய்ச்சி ஆறின பால் சேர்க்குறேன். அவ்வளோதான், நம்மளுடைய ஜவ்வரிசி மாம்பழ கீர் ரெடி ஆகிடுது. இதை நல்லா கூல் பண்ணி குடித்தாதான் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு குடிப்போம். இப்போ இந்த பக்கம் ரெடி. இந்த பக்கம் குடமிளகாயும் வதங்கிடுத்து. நம்ம சாம்பாருக்கு, அதாவது குழம்புக்கு நெல்லிக்காய் சைஸில், சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதை விடுறேன். நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, குழம்பு பொடி, அதையும் சேர்த்துடலாம். இப்போ எல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு கொதி வரட்டும்.
ஜவ்வரிசி மேங்கோ கீர் ரெடி ஆகிடுத்து அதை ஓரமாக வச்சுருவோம். நம்ம மாம்பழம் அந்த கீர் குடிக்கும்போது அந்த ஜவ்வரிசி வாயில் ஆப்பிடுறது கொஞ்சம் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் ஜவ்வரிசி சேர்த்தேன். மூடி வச்சுருவோம். இந்த பக்கம் வந்து குழம்பு நல்லா கொதிச்சுன்னு இருக்கு. உப்பு சேர்த்துருவோம். வெல்லம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது வந்து புளியோட எரிப்பு எடுக்கிறதுக்காக வெல்லம் சேர்க்குறேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கலாம். குழம்பு கொதிக்கட்டும். இந்த பக்கம் கடாய் வச்சு அதில் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் நம்ம வந்து பீன்ஸும் பாசிப்பருப்பும் சேர்த்து கறி பண்ணிக்கலாம். கடுகு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு சேர்க்குறேன், சீரகம், காரத்துக்கு வந்து ஒரே ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, பாசிப்பருப்பு வந்து ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சுருந்தேன். ஸோ ஊற வச்ச பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம். மூடி வச்சிடலாம், வேகட்டும். பாசிப்பருப்பு நல்லா வெந்திருக்கு. கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து பீன்ஸ் கேரட் கட் பண்ணி வேக வச்சுமோ அதிலே உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வேக வச்ச கேரட் பீன்ஸையும் சேர்த்துருவோம். பெருங்காயப்பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தேங்காய் போட்ட கறிக்கு கொஞ்சம் தேங்காய் கூட இருந்தால் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் நான் கொஞ்சம் கூட தான் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தூவிடுவோம். கொத்தமல்லி தூவி ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டேன். அவ்வளோதான். நம்மளுடைய பீன்ஸ் கேரட் தேங்காய் போட்ட கறி ரெடி ஆகிடுது. இந்த பக்கம் வந்து குடமிளகா குழம்பும் நல்லா கொதிச்சிடுது. சரி, கருவேப்பிலை போட்டு ஆஃப் பண்ணிவிடுவோம். ஸோ இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க. மாம்பழம் அப்புறம் ஜவ்வரிசி போட்ட கீர். இந்த மாம்பழம் ஜவ்வரிசி போட்ட கீர் வந்து நீங்கள் ஒரு டம்ளர் குடிச்சிங்கன்னா நீங்கள் ஒரு மீலே ஸ்கிப் பண்ணலாம். ஸோ நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். அப்புறம் கதம்ப பருப்பு வறுத்தரைச்ச குழம்பு. இது பருப்பெல்லாம் வேக வைக்க தேவையில்லை. நம்ம எல்லா பருப்பையும் வறுத்தரைச்சி பண்ணியிருக்கோம். ஸோ கதம்ப பருப்பு குழம்பு. தேங்காய் கேரட்டு பீன்ஸ் போட்ட தேங்காய் போட்டால் கறி. இந்த குழம்பு வந்து நல்ல சுடசாதத்தில் நெய்யை விட்டு பிசைஞ்சிட்டு ஒரு அப்பளமோ இல்லை பப்படமோ தொட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் போட்ட கறியும் நல்லாயிருக்கும், காரக்கறியும் நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வந்து இட்லிக்கு வந்து பாசிப்பருப்பு சேர்த்து மிளகாப்பொடி தான் அரைக்க போகிறேன். அதில் வந்து உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு எல்லாம் இருக்கும். அதோடு சேர்த்து பாசிப்பருப்பும் சேர்த்துக்க போகிறோம். அவ்வளோதான். கடாய் வச்சு அதில் ஒரு ட்ராப் எண்ணெய் விட்டுருக்கேன். பெருங்காயம் சேர்த்துக்கலாம். நம்ம இந்த பக்கம் வந்து இட்லி வச்சுருக்கேன், அது வெந்துன்னு இருக்கு. வரமிளகா வந்து ஒரு 10 வரமிளகா சேர்த்துக்கிறேன். காரம் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. வறுபட்டுருது வரமிளகா. இப்போது கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். 1 கப்பு கடலைப்பருப்பு, 1 கப்பு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். 1 கப்பு பாசிப்பருப்பு, அதில் பாதி வந்து உளுத்தம்பருப்பு, அதே அளவில் வந்து எள்ளு. கடலைப்பருப்பு வந்து ஒரு பாதி பருப்பட்டுருது. இப்போ உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த பக்கம் வந்து இட்லியும் ரெடி ஆகிடுது. எடுத்துருவோம். நாம் ஜார்ட்டம் எடுத்துருவாங்க. பாசிப்பருப்பு போடுவா இல்லை எடுத்துருவா. உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் வறுபட்டுருது. இப்போ பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். இட்லி எடுத்துடலாம். பாசிப்பருப்பு போட்ட வந்து இட்லி பொடி வந்து வெறும் உளுத்தம்பருப்பு மட்டும் சேர்த்து அரைச்சிருக்கோம்.
பட்டாணி கூட யூஸ் பண்ணி நம்ம இட்லி பொடி பண்ணியிருக்கோம். அதே மாதிரி உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் சேர்த்து கூட பண்ணியிருக்கோம். இன்றைக்கி வந்து பாசிப்பருப்பு சேர்த்து இட்லி பொடி பண்ணுறோம். இதுவும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த பொடியை போட்டுட்டு நல்லெண்ணெய் விட்டுட்டு குழச்சிட்டு இட்லி தொட்டு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 3 பருப்பும் நல்லா ஒரே மாதிரி வறுபட்டுருது. இப்போ வந்து எள்ளு சேர்த்துக்கலாம். பாருங்க, எள்ளு வந்து வெடிக்கிறது கேட்குறதா உங்களுக்கு. இந்த மாதிரி நீங்கள் பருப்போடு சேர்த்து போடும்போது வந்து உங்களுக்கு வெளியில் வந்து தெரிச்சு விழாது எள்ளு. ஸோ ஆஃப் பண்ணிடலாம். ஆறுனதுக்கப்புறமா நம்ம பொடி பண்ணிக்கலாம். நல்லா ஆறட்டும். இட்லி பொடிக்கு வறுத்து வச்ச சாமான் நல்லா ஆறிடுது. இப்போ வந்து பெருங்காயமும் வரமிளகாயும் சேர்த்து நம்ம பொடி பண்ணிக்க போகிறோம். வரமிளகாயும் பெருங்காயமும் ஒரு ஓட்டு ஓட்டின்ட்டோம் பாருங்கள். இப்போ வந்து பருப்பை சேர்த்துடலாம். இது கூடவே வந்து உப்பையும் சேர்த்துடலாம். நாம் தேவையான அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறோம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு பருப்பு சேர்த்து ஒரு ஓட்டு ஓட்டின்ட்டோம். இப்போ கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கலாம். இது ஒரு டேஸ்ட்டுக்காக சேர்த்துக்கிறோம். இப்போ இதெல்லாம் சேர்த்து கரகரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாசிப்பருப்பு இட்லி பொடி வந்து ரெடி ஆகிடுது. இது வந்து இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இன்றைக்கி எங்களுக்கு வந்து நல்லா ஸ்பாஞ்ச் இட்லியோட பாசிப்பருப்பு மிளகாப்பொடி. இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நல்ல ஒரு பாட்டில் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் வச்சுட்டிங்கன்னா வாசனை போகாமல் இருக்கும். ஆறுன உடனே டக்குன்னு பண்ணிவிடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த பாசிப்பருப்பு இட்லி பொடி பாசிப்பருப்பு போட்டு மிளகாப்பொடி பண்ணி பார்க்கலன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்நாக்ஸ்க்கு நாம் வந்து மேங்களூர் போண்டா தான் பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன வேணுங்கிறத சொல்கிறேன், பார்த்துருங்க. 1 கப்பு மைதா, 1/2 கப்பு தயிர், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி மாவு, இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொஞ்சம் சர்க்கரை, கொஞ்சம் பேக்கிங் சோடா இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லை ஆப்ப சோடா இருந்தாலும் சேர்த்துக்கலாம், தேவையான உப்பு. இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மைதா மாவு, அரிசி மாவு, சர்க்கரை, இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, தேவையான உப்பு, அப்புறம் பேக்கிங் சோடா ஒரு சிட்டிகை போட்டிருக்கேன். இப்போது தயிர் மிக்ஸ் பண்ணலாம். தண்ணி விட்டுக்கலாம். இஞ்சி பச்சை மிளகாலாம் போடுறோம் இல்லையா, அதனால இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒன்றும் தேவையில்லை, பொரிச்சு அப்படியே நம்ம சாப்பிட்றலாம். அப்படி நீங்கள் இஞ்சி பச்சை மிளகாலாம் போடலை அப்படின்னா நீங்கள் வந்து தேங்காய் சட்னி அரைச்சி அதில் கொஞ்சம் காரம் சேர்த்துக்கோங்க, அவ்வளோதான். இது வந்து சிம்பிளாக டீ டைம் ஸ்நாக்ஸ் தான், டக்குன்னு முடிஞ்சிடும். தண்ணி விட்டுக்கலாம். மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை மூடி வச்சுருவோம். ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து எண்ணெய் காய வச்சுக்கலாம். எண்ணெயும் காஞ்செடுத்து மாவு வந்து கலந்து வச்சு ஒரு 5 மினிட்ஸும் ஆகிடுது. இந்த பக்கம் பாருங்கள், டீயும் கொதிச்சுட்டுருக்கு. இப்போ நம்ம வந்து போண்டா போட்டுடலாம். போண்டா ரெடி ஆகிட்டு எடுத்துடலாம். மங்களூர் போண்டா ரெடி. இப்போ அடுத்தது நம்ம அதே மாதிரி போட்டுடலாம். இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸுங்க. நினச்ச உடனே டக்குன்னு பண்ணிடலாம் போண்டா. அது மாதிரி டீ சாப்பிடும்போது ஏதோ ஆளுக்கு ஒரு 2-3 எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பவே நல்லாயிருக்கும். இதையும் சாப்பிட்டு டீயும் குடிக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். டீயோ காஃபியோ நீங்கள் எது குடிக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நல்லாயிருக்கும். டீ கூட தான் சாப்பிடணுமா நினச்சிக்க போகிறீங்க, காஃபி போட்டும் காஃபி கூடவும் சாப்பிடலாம்.
மேங்களூர் போண்டாவும் ரெடி, இந்த பக்கம் டீயும் ரெடி ஆகிடுது. இன்றைக்கி டீ டைம் ஸ்நாக்ஸ் என்னென்னு பார்த்துருப்பீங்க. மேங்களூர் போண்டா நீங்கள் நினச்ச உடனே டக்குனுமே பண்ணிடலாம். இன்றைக்கி குக்கிங் வ்ளாக் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். நான் அடுத்த ஒரு வ்ளாகில் உங்களை சந்திக்கிறேன்.